ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1லேருந்து எக்ஸாம்பிள் 2 சம்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங். இந்த அப்ளிகேஷனை உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான திங்ஸ், அதாவது இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. குக்கிங் எசென்ஷியல்ஸ், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸ், ஸ்நாக்ஸ், பேபி கேர், ரெடிமேட் ஃபுட்ஸ், ஓரல் கேர், பூஜா கேர், இது மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. ஒவ்வொரு கேட்டகரிஸ்குள்ளேயும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இந்த அப்ளிகேஷன் மூலமா உங்க வீட்டில் இருந்தபடியே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கொஸ்டின் பாருங்க. ஷோ தட் எவ்ரி பாசிட்டிவ் ஈவன் இன்டிஜர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 2q and that every positive odd integer is of the form 2q plus 1 where q is some integer. அதாவது என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்கன்னா, இந்த பாசிட்டிவ் ஈவன் இன்டிஜரா இருந்தாலும், ஈவன்னா 0 2 4 6 அந்த மாதிரி, ஓகேங்களா? ஸோ அது பாசிட்டிவா இருக்கும். +2 +4 +6, ஸோ அதுதான் பாசிட்டிவ் ஈவன் இன்டிஜர்ஸ். அதோட ஃபார்ம் 2qல இருக்கும். தென் எவ்ரி பாசிட்டிவ் ஆட் இன்டிஜர், ஆட் மீன்ஸ் 1 3 5 7, ஸோ அந்த மாதிரி ஆட் நம்பர்ஸ் அது பாசிட்டிவா இருக்குது. +1 +3 +5, ஸோ அந்த மாதிரி எவ்ரி பாசிட்டிவ் ஆட் இன்டிஜரா இருக்கும்போது அதோட ஃபார்ம் 2q + 1 அந்த ஃபார்ம்ல இருக்கும், ஓகேங்களா? ஸோ வேர் q இஸ் சம் இன்டிஜர், இங்க q கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து ஏதோ ஒரு இன்டிஜரா இருக்கும். அதாவது q-வை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 இருக்கலாம், இல்லை -1 இருக்கலாம், 0வா இருக்கலாம், 2 இருக்கலாம், +2 இருக்கலாம், +3 இருக்கலாம், இல்லை -3 இருக்கலாம். ஸோ அதுதான் இங்க சொல்ல வராங்க. பட் இங்க எல்லாமே பாசிட்டிவா இருக்கணும். உங்களுக்கு சம் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக புரியும். இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க, ஓகேங்களா? ஸோ இதை ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி இப்படி கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும். ஸோ அதனால நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சைடு நான் ஈவன் நம்பர் எடுத்துக்கிறேன், இந்த சைடு நான் ஆட் நம்பர் எடுத்துக்கிறேன். லெட்ஸ் டேக் எனி ஈவன் நம்பர். இந்த சைடு லெட்ஸ் டேக் எனி ஆட் நம்பர். ஸோ ஈவன் நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? 12 எடுத்துக்கலாம். 12ன்றது ஈவன் நம்பர் தானே. 0 2 4 6 8 10 12 14 எல்லாமே, அது எல்லாமே ஈவன் நம்பர், ஓகேங்களா? ஸோ அது நான் ஈவன் நம்பர் எடுத்துக்கிறேன். டிவைசர் 1 by 1 நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 2 3 4 அந்த மாதிரி செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்கிறேன். 6 2s are 12 வரும். ஸோ ரிமைண்டர் ஈக்குவல் டு 0 வந்துருச்சா? தென் ஏதோ ஒரு ஆட் நம்பர் நான் எடுத்துக்கிறேன். 13 எடுத்துக்கிறேன். 12 இல்லைன்னா 15 கூட எடுத்துக்கலாம், 17 கூட எடுத்துக்கலாம், எனி ஆட் நம்பர். ஓகே, இங்கே 2 போட்டுக்கிறேன். போத் ஈவன் நம்பருக்கும் ஆட் நம்பருக்கும் டிவைசர் சேமா எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ 2 எடுத்தாச்சு. அகெயின் 6 2s are 12 வரும். 3 - 2 1 வரும். ஸோ ஈவன் நம்பரா இருக்கும்போது நமக்கு ரிமைண்டர் 0 வருது. ஆட் நம்பரா இருக்கும்போது நமக்கு ரிமைண்டர் என்ன வருது? 1 வருது. ஓகே, therefore if for any even number remainder equal to 0, for any odd number remainder equal to 1. இதெல்லாம் நீங்க எக்ஸாம்ல போடணும் கூட அவசியம் இல்லை, ஜஸ்ட் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். இதை ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் ஈவன் இன்டிஜர் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் 2q சொல்றாங்களா, அது எப்படி வருது? ஸோ ஆட் இன்டிஜர் பாசிட்டிவா இருந்தா இந்த ஃபார்ம் இருக்கு, அது எப்படி வருதுன்றதை நம்ம ஜஸ்ட் ப்ராக்டிக்கலா பார்க்க போறோம், அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ண போறோம். அதனால இதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஸோ இதுல இஃப் டிவைசர் ஈக்குவல் டு 2 மீன்ஸ் பாசிபிள் ரிமைண்டர்ஸ் என்னென்ன? 0வும் 1 தான். ஸோ இங்கே 2 வச்சுட்டு நீங்கள் இங்கே 14 போட்டாலும் இங்கே 0 வரும், ஓகேங்களா? 7 2s are 14 வரும், ரிமைண்டர் 0 வரும். எனி ஆட் நம்பர், ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு 23 எடுத்துக்கோங்க. 13 பதிலாக 23 ஆட் நம்பர் தானே. ஸோ அப்போ போட்டாலுமே உங்களுக்கு ரிமைண்டர் 1 தான் வரும். இஃப் டிவைசர் ஈக்குவல் டு 2ஆக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் ரிமைண்டர் என்னென்ன? 0வும் 1 தான். ஓகே, தென் ஈவன் நம்பராக இருக்கும்போது ரிமைண்டர் 0வா இருக்கும், ஆட் நம்பராக இருக்கும்போது ரிமைண்டர் 1ஆ இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. தென் செகண்ட் வெரிஃபிகேஷன். இப்போ டிவைசர் ஈக்குவல் டு 3 எடுத்திருக்கேன், ஈவன் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ 3 3s are 9 வரும், ரிமைண்டர் 1 வரும். இப்போ டிவிடெண்ட்டை ஆட் நம்பரா எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ சேம் டிவைசர் இஸ் 3, ஓகேங்களா? இப்போ 3 3s are 9, ரிமைண்டர் இஸ் 2 வருது. ஸோ ஈவன் நம்பரா இருக்கும்போது 1 வருது, டிவைசர் 3ஆ இருக்கும்போது. ஓகே, தென் ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா 2 வருது. ஸோ அகெயின் இன்னொரு ஈவன் நம்பர் எடுத்து செக் பண்ணி பார்க்குறோம். 12 எடுத்திருக்கோம், ஓகேங்களா? ஸோ
இதுவும் ஈவன் நம்பர் தான். ஸோ 12 எடுக்கும்போது டிவைசர் 3 இருந்துச்சுன்னா 4 3s are 12. இந்த இடத்துல பாருங்க ரிமைண்டர் 0 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ டிவைசர் 3 இருக்கும்போது ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா 2 பாசிபிலிட்டிஸ்ல ரிமைண்டர்ஸ் வருது. ஒன்னு 0 இல்லைன்னா 1 வருது. ஓகே, ஆட் நம்பரா இருக்கும்போது 2 வருது. இன்னொரு ஆட் நம்பரை வச்சு செக் பண்ணியிருக்கோம். ஸோ 13 ஆட் நம்பர் தான். 13 டிவைடட் பை 3 பண்ணும்போது 4 3s are 12 வருது. ரிமைண்டர் இஸ் 1. ஸோ ஆட் நம்பரா இருக்கும்போது டிவைசர் 3 இருந்துச்சுன்னா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தட் இஸ் 1 ரிமைண்டரா வருது, இல்லைன்னா 2 ரிமைண்டரா வருது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே எழுதிருக்கேன். இஃப் டிவைசர் ஈக்குவல் டு 3, பாசிபிள் ரிமைண்டர் இஸ் 0, 1 or 2. ஓகே, தென் டிவைசர் ஈக்குவல் டு 4 எடுத்திருக்கேன். இங்க என்ன நம்பர் எடுத்திருக்கோமோ அதே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எனி ஈவன் நம்பர் எடுக்கலாம். பட் நான் 10 எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க 2 4s are how many times 4 is 10? 2 4s are 8 வரும். ஓகேங்களா? 10 வராது. ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் நம்பர் 8. 10 minus 8 2. சார் டிவைசர் 4 இருக்கும்போது ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா நமக்கு ரிமைண்டர் 2. தென் 11 வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். 11 டிவைசர் இஸ் 4. அகைன் 2 4s are 8 வரும். ஓகே, 11 minus 8 3. ஸோ டிவைசர் 4 இருக்கும்போது ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா நமக்கு ரிமைண்டர் 3 ஆன்சர் வருது. தென் 12 வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். 12 இஸ் அகெயின் ஒரு ஈவன் நம்பர் தான். ஓகேங்களா? ஸோ ஈவன் ஆட் அகெயின் ஈவன் 3 4s are 12. இந்த இடத்துல 0 வந்துச்சு பாருங்க. ஸோ டிவைசர் 4 இருக்கும்போது ஒரு சில ஈவன் நம்பர்ஸ்ல ரிமைண்டர் 2 வருது. சம்டைம்ஸ் ஈவன் நம்பர் வச்சு பார்க்கும்போது 0வும் வரலாம் அப்படின்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ். ஓகே, தென் ஒரு ஆட் நம்பரை வச்சு செக் பண்ணலாம். 13 4 3 4s are 12. 3 minus 2 1. ஸோ டிவைசர் 4 இருக்கும்போது ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா 1ம் நமக்கு ரிமைண்டர் வரலாம். ஓகே, ஸோ இதுல இருந்து எப்படி தெரியுதுன்னா நமக்கு டிவைசர் 4 இருக்கும்போது ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா நமக்கு எய்தர் 0 ரிமைண்டர் வரலாம், இல்லைன்னா 2 ரிமைண்டர் வரலாம். தென் அதே டிவைசர் 4 இருக்கும்போது ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா நமக்கு எய்தர் 1 ரிமைண்டரா வரலாம், இல்லைன்னா 3 ரிமைண்டரா வரலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த பாசிபிலிட்டிஸ். ஓகே, ஸோ நீங்க வேற எந்த நம்பர் வேணாலும் செக் பண்ணி பாருங்க. டிவைசர் 4ல உங்களுக்கு இந்த மாதிரி ரிமைண்டர்ஸ் தான் வரும். Therefore, if divisor equal to 4, possible remainder is 0, 1, 2, 3. ஸோ 4 டிவைசரா இருக்கும்போது நமக்கு ரிமைண்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வரலாம் அப்படின்றதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஓகே, ஸோ எக்ஸெட்ரா இந்த மாதிரி எந்த டிவைசர் போட்டாலும் உங்களுக்கு ஒரு சில ரிமைண்டர்ஸ் ஆட் ஆகிட்டே வருது. அதாவது ஸோ இஃப் டிவைசர் ஈக்குவல் டு 2 இருந்துச்சுன்னா பாசிபிள் ரிமைண்டர்ஸ் என்னென்னலாம் 0 or 1 வரும். ஓகே, 2 வராது. டிவைசர் 2 இருக்கும்போது 2க்கு முன்னாடி என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கோ அது மட்டும்தான் ரிமைண்டர்ஸா வருது அப்படின்றதுக்கான வெரிஃபிகேஷன் இது. ஓகே, ஸோ 0 1 மட்டும் தான் வருது, 2 வரல பாருங்க. அதே மாதிரி டிவைசர் 3 இருக்கும்போது 3 நம்பர்ஸ் வராது. 3க்கு முன்னாடி என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே ரிமைண்டர்ஸா இருக்கும், பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 0 1 or 2. ஓகே, ஸோ அதே போல 4 டிவைசரா இருக்கும்போது பாசிபிள் ரிமைண்டர்ஸ் என்னென்ன, 4க்கு முன்னாடி என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே வரும். 0 1 2 3. 4 வராது. ஸோ இதே போலதான் எல்லா டிவைசரும் 5 இருந்துச்சுன்னா 0 1 2 3 4 வரைக்கும் வரும், 5 வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈவன் இன்டீஜர் பாசிட்டிவ் ஈவன் இன்டீஜர் ஈக்குவல் டு 2q, பாசிட்டிவ் ஆட் இன்டீஜர் ஈக்குவல் டு 2q plus 1. இதுதான் கொஸ்டின். ஓகே, ஹியர் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க q is any integer. ஸோ கொஸ்டின்ல கொடுத்துருக்கதை வச்சு நம்ம 2 எக்ஸாம்பிளா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் 1, ஃபர்ஸ்ட் ஒன் ஈவன் இன்டிஜர் தானே சொல்றாங்க. ஸோ ஈவன் இன்டிஜர் நான் ஒரு 4ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஈவன் இன்டிஜர்னா என்ன சொல்லியிருக்காங்க 2q சொல்லியிருக்காங்களா. ஸோ 2q ஆன்சர் 4 வரணும்னா 2 இங்க இருக்கு, 2 into. ஸோ 4 எப்போ வரும் 2 into 2 பண்ணும்போது 4 வரும். அப்போ q வேல்யூ ஈக்குவல் டு எனி இன்டிஜர் விச் இஸ் பாசிட்டிவ் இன்டிஜர் 2 இருக்கும். ஓகே, இதுதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அதாவது ஈவன் இன்டிஜர் 4 இருக்கும்போது நமக்கு ஆன்சர் விச் இஸ் இந்த ஃபார்ம் 2q ஃபார்ம்ல தான் இருக்கும். 2ஓட ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் ஈவன் நம்பர்ல வரும் அப்படின்றதுக்கான கண்டிஷன் இது. இங்க q வந்துட்டு எனி இன்டிஜர் சொல்றாங்க. நம்ம பாசிட்டிவ் பத்தி தான் பார்த்துருக்கோம், பட் நம்ம நெகட்டிவ் இன்டிஜரையும் சப்ஸ்டியூட் பண்றேன். ஈவன் இன்டிஜர்
ஸோ ஈவன் இன்டிஜர் -6னாலும் அது ஈவன் இன்டிஜர் தான். ஓகே, இன்டிஜர்ன்றது பாசிட்டிவ் நம்பர்லையும் வரலாம், நெகட்டிவ் நம்பர்லையும் வரலாம். பட் ஈவன் நம்பராக வரணும், அவ்வளோதான். -6 மீன்ஸ் அதுவும் 2q ஃபார்ம்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி வரும்? 2, இந்த 2 அப்படியே வந்துடும். 2 இன்டூ கியூக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் -6 வரும். 2 ஆல்ரெடி இருக்கு. ஸோ -6 வரணும்னா உள்ள ஒரு மைனஸ் சிம்பிள் வரணும். 2 இன்டூ 3 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -6 ஆன்சர் வரும். ஸோ ஈவன் இன்டிஜராக இருக்கும்போது திரும்ப இந்த ஃபார்ம்ல தான் வருது, 2q ஃபார்ம்ல தான் வருது. 2ஓட ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் ஈவன் இன்டிஜர்ல வருது. இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் சொல்றேன். ஈவன் இன்டிஜர் -100 அப்படின்றதும் ஈவன் இன்டிஜர் தான். எப்படி பண்ணாலும் உங்களுக்கு 2q ஃபார்ம்ல தான் வரும் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இது. ஓகே, ஸோ 2qல வரணும்னா இந்த 2 அப்படியே எடுத்து எழுதியாச்சு. ஸோ ரிமைனிங் மைனஸ் இங்க இருக்கு, இங்க மைனஸ் எங்கேயுமே இல்லை, அதனால உள்ள ஒரு மைனஸ் போட்டுக்கணும். ஸோ ஹவு மெனி டைம்ஸ் 2 பண்ணும்போது நமக்கு 100 வரும்? 50. 2 இன்டூ -50. ஓகே, இது ரெண்டுமே நமக்கு எக்ஸ்ட்ராஸ் தான், இது நமக்கு தேவையில்லை. நமக்கு இந்த எக்ஸாம்பிளே ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே, ஈவன் இன்டிஜரா இருக்கும்போது அதோட ஃபார்மேட் 2q ஃபார்மேட்ல வரும். திஸ் q கேன் பி எனி இன்டிஜர். பாசிட்டிவ் நம்பர்ஸாகவும் இருக்கலாம், நெகட்டிவ் நம்பர்ஸாகவும் இருக்கலாம். இது பாசிட்டிவ் நம்பர்ஸ்ல இருக்கு, இது நெகட்டிவ் நம்பர்ஸ்ல இருக்கு. ஸோ எந்த இன்டிஜரா இருந்தாலுமே நமக்கு இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள். ஜஸ்ட் ஓரலா உங்களுக்கு சொன்னாங்கல்ல கொஸ்டின்ல, அதை தான் நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கேன் எக்ஸாம்பிளை வச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், இதெல்லாம் எக்ஸாம்பிள நீங்க எழுத கூட தேவையில்லை. பட் இது எதுக்கு இது அப்படி சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல, ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள்ல ஒரு நம்பரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, தென் எக்ஸாம்பிள் 2 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2 என்ன சொல்றாங்க? ஆட் இன்டிஜரா இருந்துச்சுன்னா அது 2q + 1 ஃபார்மேட்ல இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஆட் இன்டிஜர் எந்த ஆட் நம்பர் வேணாலும் எடுத்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஆட் இன்டிஜர் 5ஆ இருக்கும்போது அது கண்டிப்பா 2q + 1 ஃபார்மேட்ல தான் இருக்கும்னு சொல்றாங்க. அதை செக் பண்ண போறோம். ஸோ இந்த 5 ஆன்சர் வரதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 2 இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்றோம். 2, ஸோ qல நம்ம 2 மட்டும் தான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். 2 இன்டூ 2 சப்ஸ்டியூட் பண்ணா 4 வரும். அப்போ 4 + 1 பண்ணும்போது தான் நமக்கு ஆன்சர் 5 வரும். இதை மறைச்சிக்கோங்க, +1 மறைச்சிட்டிங்கன்னா 2 2s are 4. அப்போ 4ன்றது ஈவன் இன்டிஜர் மேல கொடுத்துருக்கோம் பாருங்க. அப்போ இந்த இடத்துல +1 தேவையில்லை, ஈவன் நம்பரா வர்றதுக்கு +1 தேவையில்லை. பட் ஆட் நம்பரா வேணும்னா உங்களுக்கு +1 வேணும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, நமக்கு கொஸ்டின்ல ஜஸ்ட் எவ்ரி பாசிட்டிவ் ஈவன் இன்டிஜர் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இது மட்டுமே போதும். பாசிட்டிவ்னா இதுதான் ஈவன் நம்பர். ஸோ இது மட்டுமே நமக்கு வெரிஃபிகேஷன் போதும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இதையும் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபார் எவ்ரி பாசிட்டிவ் ஈவன் இன்டிஜரா இருக்கும்போது அதோட ஃபார்ம் வந்து 2q ஃபார்ம்ல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ஃபார் எவ்ரி பாசிட்டிவ் ஆட் இன்டிஜரா இருக்கும்போது அதனோட ஃபார்ம் 2q + ஃபார்ம்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்க மேனுவலா போட்டு பார்த்தீங்க. பட் இதை வந்து அவங்க ப்ரூவ் பண்ண சொல்றாங்க, எப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஓகே, ஸோ we need to prove that every positive even integer is 2q and every positive odd integer is 2q + 1. இதுதான் கொஸ்டின்ல ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கிவன் இதுதான். ஓகே, ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் உங்களுக்கு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு மட்டும்தான். ஓகேங்களா? இது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு புரியணும், ப்ராக்டிக்கலா புரியணுன்றதுக்காக தான் இது வரைக்கும் எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா? ஸோ சொல்யூஷனே இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கணும், இது ப்ரூவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் லெட் a be any positive integer and b equal to 2. ஏன்னா நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணோம்னா நமக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல பார்த்தோம்ல, ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல, ஸோ யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் வச்சு தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போறோம். a = q × b + r. இதுதான் யூக்ளிட் டிவிஷன் லெமா ஓட ஃபார்முலா. ஓகே, a = டிவிடெண்ட், qன்றது எனி கோஷன்ட், bன்றது டிவைசர், r இஸ் ரிமைண்டர். ஓகே, ஸோ இதுல நமக்கு டிவிடெண்ட் என்னன்னு தெரியாது. டிவைசர்ல 2 3 4 அப்படி ப்ரூவ் பண்ணியிருந்தோம்ல, அதுல நான் டிவைசர் 2 மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த டிவைசர் 2 தான் நான் இங்க பின்னு எடுத்திருக்கேன். ஓகே, பட் எனக்கு டிவிடெண்ட் என்னன்னு தெரியாது, அதனால எனி பாசிட்டிவ் இன்டிஜர்னு எடுத்துக்கிட்டேன். அதாவது டிவிடெண்ட்ல 12 இருக்கலாம், இல்ல 13 இருக்கலாம், 14 இருக்கலாம், 15 அந்த மாதிரி இருக்கலாம். -12 இருக்கக்கூடாது, அது நெகட்டிவ் இன்டிஜரா மாறிடும். ஸோ
let a be any positive integer நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் and b equal to 2 divisor is 2 ன்னு எடுத்துக்கிறேன். Now apply Euclid division algorithm. நம்ம ஆல்ரெடி டிவிஷன்ல பார்த்துருப்போம்ல, டிவிடெண்ட் ஏவா இருக்குதுன்னா அந்த ஏ இங்க இருக்கும், டிவைசர் பி மீன்ஸ் அது பி இங்க இருக்கும், பட் நம்ம பி வந்து 2 அசியூம் பண்ணியிருக்கோம், அந்த 2 இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. தென் கோஷன்ட்ன்றது நமக்கு என்னன்னு தெரியாது, ஸோ கோஷன்ட் இங்க சம் வேல்யூஸ் வரும். இந்த கோஷன்ட் வந்து என்ன வேணா இருக்கலாம், எனி பாசிட்டிவ் நம்பரா இருக்கலாம், இல்ல ஸோ 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், ஏதோ நம்பர் இருக்கலாம். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு ஆன்சர் வரும். அது எந்த ஆன்சர் வேணா இருக்கலாம், எனக்கு பர்டிகுலரா தெரியாது, அதனால டிக்டோ போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஃபார்மேட் சொல்றேன், அவ்வளவுதான். ஸோ இதுதான் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்ல. ஸோ இந்த ஏ வந்துட்டு நமக்கு 12 இருக்கலாம், இந்த கோஷன்ட் 6 கூட இருக்கலாம், எனி நம்பரா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஆன்சர் வருது, அப்போ நமக்கு ரிமைண்டர் என்ன வருது, 0ன்னு வருது. ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் தான் இந்த இடத்துல எனி நம்பரை வச்சு நான் பண்றேன். இங்க எக்ஸாக்டா டிவிடெண்ட் 12ன்னு வச்சு பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வருது இல்ல. ஸோ நான் ஏன்னு எடுத்துக்கிட்டாலுமே எனக்கு ரிமைண்டர் 0 தான் வரும் அப்படின்றது இந்த ப்ரூஃபை வச்சு நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஓகே, இன்னொரு பாசிபிலிட்டிஸ் என்னவா இருக்கும், ஸோ டிவிடெண்ட் என்ன வேணாலும் இருக்கலாம். இங்க நம்ம 13 எடுத்திருக்கோம்ல, ஸோ இது என்ன வேணாலும் இருக்கலாம். ஏ இஸ் டிவிடெண்ட் என்ன வேணா இருக்கலாம், டிவைசர் இஸ் 2 தான், கோஷன்ட் என்ன வேணாலும் இருக்கலாம், இந்த இடத்துல ஏதோ ஒரு வேல்யூஸ் வரலாம், பட் ரிமைண்டர் நமக்கு 1ன்னு வரலாம். இதை நம்ம இங்க பார்த்தோம். டிவைசர் 2 இருக்கும்போது நமக்கு என்னென்ன பாசிபிள் ரிமைண்டர்ஸ் 0,1ன்னு பார்த்தோம்ல, அதுதான் இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன். டிவைசர் 2 இருக்கும்போது நமக்கு 2 பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ரிமைண்டர், 0 இருக்கலாம் இல்ல 1 இருக்கலாம். Therefore dividend equal to quotient into divisor 2 plus r. இதுதான் காமன் ஃபார்முலா. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா நான் எடுத்துக்கிறேன். where q can be any number but only positive. இந்த q இந்த கோஷன்ட் வந்து என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம், பட் பாசிட்டிவ் நம்பரா மட்டும்தான் இருக்கும். therefore q is greater than or equal to 0. அதாவது 0வாவும் இருக்கலாம் கோஷன்ட், இல்ல 0க்கு மேல எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். அதுதான் நான் இப்படி எழுதியிருக்கேன். இதெல்லாம் நம்ம எப்படி எழுதுறோம்னா, நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல ஏதோ ஒரு நம்பரை வச்சு சால்வ் பண்ணும்போது தான் நமக்கு ஆன்சர் இப்படி எல்லாம் வருதுன்றது தெரியுது. ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ எடுத்தோடனே உங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்லியிருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ டிவைசர் 2 இருக்கும்போது நமக்கு இந்த 2 பாசிபிலிட்டிஸ் ரிமைண்டர்ஸ் வரும். அதனால இந்த ஃபார்மேட்ல எடுத்து எழுதியாச்சு. அந்த கியூ வந்து என்ன நம்பர் வேணா இருக்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சது இல்ல? தென் ரிமைண்டர் இஸ் டிவைசர் 2 இருக்கும்போது நமக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் ரிமைண்டர் சொல்லியிருந்தோம், 0 or 1 தானே. ஸோ ஆர் ஈக்குவல் டு 0 or 1 1/1 எழுதிட்டு இருக்கும். டிவைசர் 2 இருக்கும்போது என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ், கியூ வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம், 0க்கு மேல இருக்கலாம், இல்ல 0 நம்பரா இருக்கலாம் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வந்தாச்சு. அதே போல டிவைசர் 2 இருக்கும்போது ஆர் வேல்யூ வந்து நமக்கு 0வா இருக்கலாம், இல்ல 1 இருக்கலாம். ஓகே, therefore r equal to 0 or r equal to 1 if divisor is 2. டிவைசர் 2 இருக்கும்போது ரிமைண்டர் இந்த 2 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு, 0 or 1. ஓகே, if r equal to 0, substitute this r value in equation 1. இதுதான் equation 1. r equal to 0ன்றதை இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். ஓகே, a equal to q into 2 plus r. இதுதான் equation 1. so a equal to q into 2 plus r value 0. இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா நமக்கு வேல்யூ இஸ் a equal to q into 2 நாலும் 2 into q நாலும் ஒண்ணுதான். so 2q நான் எழுதிக்கிறேன். plus 0 னா எதுவுமே வராது. so value is a equal to 2q. okay, then if r equal to 1, ரெண்டு ரிமைண்டர்ஸ் இருக்குல்ல, அது 1/1 செக் பண்றோம். r equal to 0 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. then r equal to 1. substitute this value in again equation 1. இதே சேம் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். so a equal to q into 2 plus r value is 1. a equal to q into 2 நாலும் 2 into q நாலும் 1 தான். so 2q plus 1. r equal to 0 இருக்கும்போது நமக்கு ஆன்சர் a equal to 2q வருது. r equal to 1 போது 2q plus 1 வருது. இதுதான் நம்ம நம்பர்ஸை வச்சு செக் பண்ணி பார்த்தோம்.
சி இதுதானே ஏ இஸ் டிவிடெண்ட் இல்லைங்களா? ஸோ ரிமைண்டர் 0வா இருக்கும்போது நமக்கு டிவிடெண்ட் வந்து பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்கும். தென் ரிமைண்டர் 1ஆ இருக்கும்போது சேம் பாசிட்டிவ் பட் ஆட் இன்டிஜரா இருக்கும். 13 வந்தால் தான் நமக்கு ரிமைண்டர் 1 வருது. ஸோ அதுதான் இங்கே ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ரிமைண்டர் 0வா இருக்கும்போது ஏ ஈக்குவல் டு 2q ஃபார்ம்ல இதுதானே கொஸ்டின்ல சொல்லியிருந்தாங்க. எவ்ரி பாசிட்டிவ் ஈவன் இன்டிஜரா இருந்துச்சுன்னா அதோட ஃபார்ம் 2qல வரும். எவ்ரி பாசிட்டிவ் ஆட் இன்டிஜரா இருந்துச்சுன்னா அதோட ஃபார்ம் 2q+1ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, therefore if a is in this form, அதாவது a equal to 2qவா இருந்துச்சுன்னா we call it as an even integer. Also positive integer either ஈவனா இருக்கலாம் இல்ல ஆடா இருக்கலாம். Therefore a equal to 2q+1 is an odd integer. Therefore hence it is proved. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுல இருந்து இது வரைக்கும் அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.